மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் என தீர்மானித்து குமரனை கண்டதும் சுடுவதற்கு உயர்நீதிமன்றம் இன்று ஆணை பிறப்பித்திருக்கிறது. நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள சரண்டர் ஆகலன்னா உன்னை பார்த்ததும் ஷூட் பண்ண சொல்லி ஹைகோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. மொக்கராசை பத்தி விசாரிக்க சொன்னேன், என்னாச்சு? எலெக்ஷன் டைம்ல பாம் பிளாஸ்ட் நடத்தினதே அந்த மொக்கராசு தான். அந்த டைம்ல அவன் வேற கேஸ்ல ஜெயில இருந்ததா ஆதாரங்களை காமிச்சிட்டு வெளியே வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு போயிருக்கான். டேய், இப்போ அவன் உன்னை கொல்லணும்னு தான் சுத்திட்டு இருக்கான். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. எனக்கு எதுவும் ஆகாதுடா, நீங்க எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. சரி. கோர்ட் எனக்கு 48 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கு. நான் உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். மரியாதையா நீ செஞ்ச குற்றத்தெல்லாம் கோர்ட்ல ஒத்துக்கோ. நானா? குற்றமா? ஏய், உன்னோட பருப்பெல்லாம் என்கிட்ட வேகாது. எலெக்ஷன்ல நடந்த பாம் பிளாஸ்டுக்கு நீதான் காரணம்னு கோர்ட்ல ஒத்துக்கணும். அது எல்லாத்தையும் நான் தான் பண்ணேங்கிறதுக்கு என்னடா சாட்சி இருக்கு? உன் பின்னாடியே நிக்கிறானே உன் மாப்பிள்ள மொக்கராசு, அவன் தான் சாட்சி. டேய் மொக்க, ஒழுங்கா உண்மையை ஒத்துக்க. ஏற்கனவே நீ செஞ்ச தப்புக்கு உன் கையை மட்டும்தான் உடைச்ச. இந்த தடவை பாட்டா பிரிச்சு எடுத்துருவேன். டேய் பப்பு, உன் வரலட்சுமிக்கு ஒன்னால முகூர்த்தம் நடக்கல, ஆனா என்னால சாந்தி முகூர்த்தம் நடந்துடும். 10 பேருக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக உன் ஒருத்தனுக்கு அநியாயம் செய்ய நான் தயங்க மாட்டேன். ஹலோ, இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. அவன் தலையோட வர. நில்லுடா, அவனை செய்யறது இருக்கட்டும். நீ அவன்கிட்ட மாட்டிக்கிட்டா முதலுக்கே மோசமாயிடும்டா. அதெல்லாம் நடக்காது மாமா. நான் ஜெயில இருந்து உன் கண்ணுல பயத்தை பார்க்கல, சந்தோஷத்தை பார்க்க. நான் கிளம்புறேன். மாமா ஜாகிரதையா பாத்துக்கோ. நீ ஜாகிரதடா. போன்ல பப்பு கிட்ட நீ என்ன சொன்ன? மரியாதையா கோர்ட்ல சரண்டர் ஆகுன்னு சொன்ன. அப்புறம் என்ன? அவ்வளவுதான். இல்ல அதுக்கப்புறம்? ஓஹோ, நீ அந்த மேட்டருக்கு வரியா? உனக்கு சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சிரும்னு சொன்ன. அப்படின்னா 6ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்க. இது கூடவா புரியல? இதே மாதிரி 6வது கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கேன். இதுக்கு முன்னாடி எப்போ சொல்லிருக்கியே? ஐயோ, இந்த தடவை சொன்ன மாதிரியே செஞ்சிருவியா? சொன்ன மாதிரினா சொல்லாம ஏதாவது செஞ்சிருக்கனா? இல்ல ஏதோ செய்யல. நீ அந்த அளவுக்கு கெட்டவன் இல்ல, ஆனா அந்த அளவுக்கு நல்லவனும் இல்ல. அப்படின்னா 10 பேருக்கு நல்லது நடக்கிறதுக்காக எனக்கு கெட்ட பேர் வந்தாலும் கவலைப்பட மாட்டேன். கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. புரியுற மாதிரி சொல்றியா? இப்ப என்ன பண்ண போற? நீ நினைச்சதுதான் பண்ண போற. அதுக்குதான் இடம் தேடிக்கிட்டு இருக்க. அப்பா கிட்ட போறியா? உன்னதான் கேக்குறேன். பப்பு கிட்ட போறியா? கொஞ்சம் அங்க பாரு. முதல்ல இருந்து நீ நல்லவன்னு எனக்கு சந்தேகமா இருந்தது. அதை நிரூபிச்சிட்டேன். என்னையும் பத்திரமா இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டேன். அவர்கிட்ட சொல்லி உனக்கு ஒன்னும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். சரி, நான் கிளம்பிட்டா? ஜாக்கிரதை. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் கேட்டதா சொல்லு. காதல் எவ்வளவு புனிதமானதுன்னு இப்போ அது ஒத்துக்கிறியா? எப்பவும் சொல்வியே இந்த காதல் கத்திரிக்காய் அது இதுன்னு. பாத்தியா, அந்த காதலோட பவர் உன்ன மாதிரி ஆளை கூட மாத்திடும். ஆனா உனக்குதான் இந்த காதலுக்கு இதெல்லாம் பிடிக்காது. இப்ப ஒத்துக்கிறேன் வரலட்சுமி. காதல் இருக்கு, வேற எங்கேயும் இல்ல, இங்கேயே இருக்கு. அதுவும் என் முன்னாடியே இருக்கு, உன் ரூபத்துல இருக்கு. உன் காதலை பார்த்து எல்லாரும் பெருமை பண்ண வரலட்சுமி. இறக்கப்படக்கூடாது. பப்பு யாதவ் நல்லவன் இல்ல, ஒரு ரவுடி. இதுவரைக்கும் அவன் பண்ண தப்புக்கு அவன் மட்டும்தான் காரணம். நாளைக்கு நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுல உனக்கும் பங்கு இருக்கும். உன்ன மாதிரி ஒரு அப்பாவி பொண்ணு அவனுக்கு பலியானாலும் எங்க போராட்டத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். கொஞ்சம் யோசி வரலட்சுமி. வேணும்னா ஊர்ல இருக்க உன் பாட்டிக்கிட்ட நானே உன்னை கொண்டு போய் விடுறேன். தாமிரபரணியை தாண்டிட்ட. தாமிரபரணி அளவுக்கு ஆழமா யோசி. வரம் வந்துடு, வரம் என்கிட்ட வந்துடு. இன்னையோட இவன் கதை முடிஞ்சது. டேய்,
இத்தனை நாள் வரலட்சுமிக்காகத்தான் நீ சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருந்த. இல்லன்னா உன்னை என்னைக்கோ தூக்கிருப்பேன்டா. நீ என் கால் தூசுக்கு சமண்டா. வரம், நீ எதுக்கும் பயப்படாத, வந்துரு. இன்னைக்கு இவன் ரத்தத்தால உனக்கு அபிஷேகம் செய்யறேன். வந்துடு. டேய், எங்கடா போய் தொலைஞ்சீங்க? வாங்கடா. வந்து இவன் தலை தனியா முண்டம் தனியா வெட்டி கூறு போடுங்கடா. வந்துடு வரம், வந்துடு. ஏய், நிறுத்துடி. எங்கடி ஓடுற? இவ கண்ணு முன்னாடி அவன் உயிரை எடுங்கடா. டேய், வேண்டாம். ஏய், கால்ல கத்திய குத்திட்டான்டா. ரோட்டோட சேர்த்து குத்திட்டான்டா. வந்து புடுங்கடா. சார் உட்காருங்க சார். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. தள்ளுங்க சார், தள்ளுங்க சார். வழி விடுங்க, வழி விடுங்க. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. ஹலோ பிரபாவதி, பிரபாவதி, நான் பேசுறது கேக்குதா உனக்கு? லைவ் டெலிகாஸ்ட்க்கு எல்லாம் தயாரா இருக்கா? நேயர்களுக்கு வணக்கம். பாளையங்கோட்டை நகர்ல ஹோம் மினிஸ்டர் பப்பு யாதவ் கால்ல கத்தி குத்தப்பட்ட சம்பவம் இங்க பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அந்த காட்சியை நீங்க இப்போ நேரடியா பார்க்க போறீங்க. வணக்கம் மினிஸ்டர் சார். என்ன லைவ் கவரேஜா? ஆமா சார். என்ன ஃப்ளைஓவர் ஓபனிங்கா? எதுக்குயா? என்ன சார் ஏன் உயிரை வாங்குறீங்க? ஏய், சார், சார், இப்போ நீங்க லைவ் டெலிகாஸ்ட் பார்க்க போறீங்க. அவனை உண்டு நண்பன். நேயர்களே, ஹோம் மினிஸ்டர் கால்ல கத்தி குத்தப்பட்டதுனால இந்த பிரதேசம் முழுக்க ரத்த ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஹோம் மினிஸ்டர் கால்ல குத்தப்பட்ட கத்தியை நீங்க தெளிவா பார்க்க போறீங்க. யோ கத்தி க்ளோஸ் போடு. யோ இது முழங்காலியா? ஹோம் மினிஸ்டர் கத்திட்டு இருக்காரு. அவர் துடிக்கிறாரு. வலி தாங்க முடியாம கதறாரு. இந்த சம்பவத்தை நேர்ல பார்த்த மக்களோட கருத்தை இப்ப நாம கேட்க போறோம்.
நாட்டுல சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு மந்திரியோட காலை பார்த்தாலே தெரியுது. ஓஹோ. கலியுகத்துல தர்மம் ஒத்த கால்ல நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆ. இங்க இந்த சம்பவத்தை பார்க்கும்போது அந்த ஒத்த கால் விஷயம் உண்மைன்னு புரியுது. ஆஹா. அந்த குமரன் மந்திரி கட்டிக்கிறத பொண்ணோட போயிட்டு இருந்தாங்க. ஓஹோ. அப்போ அந்த பக்கம் இருந்து 10 ரவுடிங்க, இந்த பக்கம் இருந்து 10 ரவுடிங்க திபுதிபுன்னு வந்தாங்க. ஆ. வந்தவங்கள குமரன் சும்மா கும்மு கும்மு கும்னு கும்மிட்டாங்க. மந்திரியும் ரவுடியா இருந்தவர் தானுங்க. மினிஸ்டர் ஃபேஸ்க்கு க்ளோஸ் வையா, க்ளோஸ் வை. அந்த நீங்க பொண்ணை சொல்லுங்க. எடுத்துக்கிட்டு இவர் போலான்னு பார்த்தாரு. ஆஹா. அந்த குமரன் சும்மா இருப்பானா? ஆ. ஒரு கத்தி எடுத்து ஆ. கச்சக்குன்னு மந்திரி கால்ல சொருவிட்டாங்க. காலை கத்தி க்ளோஸ் வை. உண்மையிலேயே கால்ல கத்தி இருக்கிறத முதல் தடவையா வாழ்க்கையில பாக்குறேங்க. ஆ. இது என்னோட அதிர்ஷ்டமா நினைக்கிறேங்க. இப்ப இவரு க்ளோஸ் வை. அவளோட எதிர்பார்த்த மருத்துவ குழு வந்தாச்சு. அவங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மந்திரி கால்ல குத்தி இருக்கிற கத்தி எடுக்க போறாங்களா இல்ல காலையை எடுக்க போறாங்களா? சின்ன இடைவெளிக்கு பிறகு நகருங்க. டாக்டர்களுக்கு வழி விடுங்க. சார், கத்தி ரொம்ப ஆழமா இறங்கி. மந்திரி கால்ல இருக்கிற ரத்தத்தை மருத்துவர் சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்காரு. டாக்டர், நிலைமை இப்ப எப்படி இருக்கு? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. வில் see later. கவலைப்படாதீங்க சார், கத்தி எடுத்துருவாங்க. கத்தி வரலனா காலை எடுத்துருவாங்க. யாராவது ஒரு கடப்பாரை கொண்டு வாங்க. கடப்பாரையா? ஓஹோ, நேயர்களே, இப்ப மந்திரி கடப்பாரை எடுத்துக்கிட்டு அந்த குமரனை பழி வாங்குறதுக்காக கிளம்ப போறாரு. ஐயோ, பழி வாங்குறதுக்கு இல்லைங்க, ஆ. ரோட்டோட சேர்த்து காலை பேத்து எடுக்கிறதுக்கு. ஓஹோ, நேயர்களே, நீங்க இப்போ சரித்திரம் படைக்க போற இன்னொரு சம்பவத்தை பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் பாளையங்கோட்டை நான் உங்களுக்கு சிறைச்சாலை மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இன்னையில இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் தலைவரா விளங்குகிற அஞ்சானஞ்சன் குமரனோட சேர்ந்து மண்ணோட மண்ணா இல்ல தாரோட தாரா ஒட்டி போய் இப்ப தோண்டி எடுக்கப்படுற மந்திரி பப்பு யாதவோட காலம் சரித்திரத்துல இடம் பிடிக்க போகுது. ஆஹா, காலுன்னா காலு, இதுதான் காலு, கொடுத்து வச்ச காலு. இத பாக்குறதுக்கு நாமளும் கொடுத்து வச்சிருக்கணும். நேயர்களே, கத்தி எடுத்துட்டா கால் சரித்திரத்துல இடம் பிடிக்கும், காலை எடுத்துட்டா கத்தி சரித்திரத்துல இடம் பிடிக்கும். காலா கத்தியா, மயிர் பூச்சரியம் இந்த சம்பவத்தின் முடிவு ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு. என்ன தலையெழுத்து மாமா இது? உன் கண்ணுல சந்தோஷத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டவன் என் கண்ணுல சாவ காட்டிட்டான். அவனுக்கு நான் காட்டுறேன் இந்த மொக்கரசனை யாருன்னு நான் அவனுக்கு காட்டுறேன். அவன் இந்த பாம்ல அவன் பீஸ் ஆக போறான் பாரு. பீஸ். நீ ஊருக்கு போக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்ட. பப்பு யாதவுக்கு நான் மட்டும்தான் இது வரைக்கும் எதிரியா இருந்தேன். இப்ப நீயும் எதிரிதான். நீ ஊருக்கு போய் சேர்றதுக்குள்ள நான் உன்னை கோர்ட்ல கொண்டு போய் சேர்த்துருவேன். உன் பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லு. தாமிரபரணியை தாண்டிட்ட, இனி அந்த 7ஆம் கிளாஸையும் தாண்டிட.